சினிமா ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தாண்டி எனக்கு பல வருஷமாக பிடிச்ச ஒரு ஃபீல்டு. ரீசெண்டாக நிறைய ஆடிஷன்ஸ் நான் அட்டன் பண்ணேன். அதில் நான் ஏஜிஎஸ் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அவங்களோட நெக்ஸ்ட் மூவிக்கு ஒரு ஆடிஷன் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ ரெடி பண்ணி அவங்களை சப்மிட் பண்ணியிருந்தேன். நம்ம அதில் செலக்ட் ஆகலைன்னா கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது. தட்ஸ் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. என்னோட கனவு சினிமா. சினிமாவில் நான் நடிக்கணும், பிக் ஸ்க்ரீனில் நான் பார்க்கணும் என் மூஞ்ச அப்படின்னு கனவுகளோடு இந்த ஊருக்கு வந்தேன். தேடன இதோட 6வது வருஷம் தான். கிடைக்கல 6 வருஷம் தேடி கூட எனக்கு எதுவுமே கிடைக்கலடா. அழுகுறல்ல, நான் அழக்கூடாதுடா, தப்பு. நான் என்ன தப்பு பண்ணல, நான் ஏன் அழுகணும்? எனக்காக இருக்கிற ஒரே உயிர்னா எங்க அம்மா. அவங்களையும் ஏமாத்திட்டு இந்த ஊர்ல இருக்கா. இதுல கூட பரவாயில்லடா. நான் இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றேன். போற வரவுல என்ன பார்த்து உதவாக்காரன்னு சொல்றாங்க. மச்சான் நான் உதவாக்காரடா, எனக்கு எந்த திறமையும் கிடையாதாடா. மச்சான் நான் நடிச்ச ஷார்ட் ஃபிலிம்ல பாத்திருக்கேன்ல, நான் எவ்வளவு பாட்டு பண்ணிருக்கேன், லிரிக்ஸ் எழுதுவேன். அப்பப்போ டோன் டியூன்ஸ் டோன் 12 மணிக்கு எழுதுப்பேன். நீ கத்து டே என்னடா மச்சா பண்ற அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். நிறைய லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்கேன். பாட்டா பண்ணி மச்சா இதெல்லாம் நல்லா இருக்கடா, மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் பண்ணி சொல்லியிருக்கா. மச்சா இப்போ அப்படியே ஓவர் திங்கிங், என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படியே உட்கார்ந்து பாத்ரூம் போனா 3 மணி நேரம், குளிக்கிறப்போ ஒரு 3 மணி நேரம் யோசிச்சுனே இருக்க மச்சான். அப்படியே மண்டையில சூட எப்போ வெளியே போதுன்னு பயமா இருக்கு மச்சான். நான் நேற்று மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அப்படியே எனக்கு இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. மொட்டை மாடியில் உட்காந்து டிப்ரெஷனே வா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில கெஞ்சிட்டு இந்த கடவுள்கிட்ட எனக்கு டிப்ரெஷன் வரணும், இந்த மொட்டை மாடியில உதிச்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டு செத்தன் நான் செத்தன். ஆமா, நான் ஏன் சாகணும்? நான் ஏன்டா சாகணும்? நல்லதானே இருக்கேன். நான் ஏன் சாகணும்? வாழ்க்கையில தோத்துட்டேன். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எத்தனை நாள் இப்படி இருக்கணும்? 4 நாள்ல என் பிறந்த நாள் மச்சா. 4 நாள்ல என் பிறந்த நாள். நான் சொல்றது யாருக்கும் சொல்லாத. அது என் லைஃப் நான் முடிச்சுக்கலாம் இருக்கேன்டா மச்சா. நீ தயவு செஞ்சு ரூம் பார்க்க கூடாது. உங்க ரூம் பத்தியா, ஃபேன் ரூம் பத்தியா, தூக்கு பண்ணி பாருங்க. அந்த வீடியோ எடுத்து ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டு ஒருத்தர் டேலண்ட்டுக்காக தேடி கடைசியில் எந்த டேலண்ட் கிடைக்காம செத்துட்டான். ட்ரெண்டிங்லாம் போகும் மச்சா. நிறைய பேர் அந்த ஆழ்ந்த அனுதாபங்கள்லாம் போட்டு விடுவாங்க. ஆனா இது நீ எப்படி எனக்கு சொல்லுவ? இத்தனை பேர் உனக்காக அழுதுருக்காங்கன்னு. செத்த முடியாதுல்ல. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.